ஹாய் நண்பா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலிருந்து ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய யூத் ஃபார் இந்தியா ஃபெலோஷிப் மூலமாக நாடு முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 20 மாநிலங்கள் வாரியாக 450 கிராமங்களில் உங்களுக்கான வேலைவாய்ப்பு. அதாவது நம்ம தமிழகத்தில் இந்த ஒரு ஃபெலோஷிப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா தமிழகத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் மட்டும்தான் எலிஜிபிள், அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் 38 மாவட்டங்கள் வாரியாக இருக்கக்கூடிய வில்லேஜில் கிராமங்களில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் வீதம் இந்த ஒரு ஃபெலோஷிப் மூலமாக கேண்டிடேட்டை ஃபில் பண்ணுறாங்க. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஃபெலோஷிப் மூலமாக உங்களுக்கு 70,000 ரூபாய் போனஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மாதம் உங்களுக்கு 17,000 ரூபாய் சேலரி ஆல்சோ கொடுக்குறாங்க. முழு தகவலை தெளிவாக சொல்லியிருக்கேன். வீடியோவை முழுவதும் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் தான் அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன இன்ட்ரோ. நீங்கள் ஐடி கம்பெனியில் ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் தான். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கீக்ஸ் ஃபார் கீக்ஸ்ல இருந்து ஜபோத்தான் 32 ஹையரிங் சேலஞ்ச் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஜபோத்தான் அப்படின்னா ஒரு ஹையரிங் சேலஞ்ச். அதாவது இந்த ஒரு ஹையரிங் சேலஞ்சில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி இதில் நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ரெஸ்யூம் பல கம்பெனிஸில் வந்து ஷேர் ஆகுது. அது மூலமாக டாப் ஐடி கம்பெனிஸில் நீங்கள் ஒரு ஜாப் எடுக்கலாம். ஜாப் மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா இன்டர்ன்ஷிப்பாக கூட ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆகலாம். இந்த ஹையரிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி இரவு 8 மணிலிருந்து 10:30 மணி வரைக்கும் நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் உங்களுக்கு இந்த ஹையரிங் சேலஞ்ச் இருக்கு. ஸோ நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கிறீங்க, இப்போ தான் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, இல்லைனா ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹையரிங் சேலஞ்சில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஜபோத்தான் பற்றி கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கூட நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ப்ரீவியஸாக நடந்த கான்டெஸ்ட்டில் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. பட் ஒரு 4-5 கம்பெனிஸ்க்கு மட்டும்தான் உங்களோட ரெஸ்யூம் ஷேர் ஆகும். அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் நிறையவே இருந்தது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஸோ நீங்கள் இந்த ஒரு கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி நல்ல ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ரெஸ்யூம் நிறைய ஐடி கம்பெனிஸ்க்கு இவங்க வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஸோ ஜாப் கிடைக்கிறது இப்போ ரொம்ப சுலபமாயிருது. இந்த கான்டெஸ்ட்டில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. இது ஒரு ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் தான். ஸோ இந்த ஜபோத்தான் ஹையரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு வந்து டெஸ்ட் இருக்கும். டெஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 4 பார்ட்ஸாக இருக்கும். கோடிங் ப்ரோக்ராம்ஸில் ஒரு 100 மார்க்கு, ப்ரோக்ராமிங் லாஜிக்கில் 25 மார்க்கு, லாஜிக்கல் ரீசனிங்கில் 25 மார்க்கு, குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட்ல ஒரு 25 மார்க். ஓகேங்களா? அண்ட் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஸோ நீங்கள் ராங் ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கும் கிட்டத்தட்ட 5% ஆஃப் பெனால்ட்டி மார்க் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினை மட்டும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமாக இந்த ஒரு கான்டெஸ்ட்டில் இண்டிவிஜுவலாக தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். சரிங்களா? அண்ட் அதே மாதிரி இந்த கான்டெஸ்ட் வந்து ஒரு ஆன்லைன் டெஸ்ட் தான். அதனால் நீங்கள் இதில் வந்து கோடிங் ஆன்சர் எல்லாம் வந்து வேற யாருக்கும் வந்து ஷேர் பண்ணக்கூடாது. அது எல்லாமே ப்ராப்பராக மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த கான்டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஏப்ரல் 21ஆம் தேதி நடக்குது. இது ஏப்ரல் 21ஆம் தேதி மட்டும் கிடையாதுங்க. எல்லா மாதமும் 21ஆம் தேதி இந்த ஒரு கான்டெஸ்ட் போய்கிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த மந்த் நீங்கள் கிளியர் பண்ணலாம் கூட. நெக்ஸ்ட் மந்த் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி கிராக் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது நல்ல ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களும் ஐடி கம்பெனியில் வேலைக்கு போகலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து லிங்க் தரேன். அந்த லிங்கை டச் பண்ணி இந்த வெப்சைட்டில் வந்துருங்க. லெஃப்ட் சைடில் ரிஜிஸ்டர் ஒரு டேப் இருக்கும். இதை கிளிக் பண்ணி உங்களுடைய இமெயில் மூலமாக நீங்கள் இப்போவே ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏப்ரல் 21ஆம் தேதி கரெக்டாக இரவு 8 மணிக்கு இந்த ஒரு கான்டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. கண்டிப்பாக எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. பிகாஸ் இது ஒரு ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் தான். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கு, இப்போவே செக் பண்ணுங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய யூத் ஃபார் இந்தியா ஃபெலோஷிப் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபெலோஷிப்கான அஃபீஷியல் வெப்சைட் தான் இது. இந்த வெப்சைட் வரக்கூடிய லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. எப்போவுமே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா SBI வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்கான நிறைய விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த வகையில் தான் இந்த ஒரு யூத் ஃபார் இந்தியா ஃபெலோஷிப் இருக்கு. தற்பொழுது 2024-25க்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். அப்ளிகேஷன் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. நீங்கள் இன்னையிலேருந்து அப்ளிகேஷனை ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஃபெலோஷிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து நீங்கள் ஃபெலோஷிப்பில் ஜாயின் பண்ணி ஒர்க்கை கன்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு 13 மாதங்கள், அதாவது ஒரு 13 மாதங்கள் வந்து நீங்கள் இந்த ஃபெலோஷிப்பில் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபெலோஷிப்பில் நீங்கள் என்ன ஒர்க் பண்ண போகிறீங்க, இது எப்படி ஒர்க் ஆகுது, உங்களுக்கு சேலரி என்ன கொடுக்குறாங்க, அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சொல்கிறேன். வீடியோவை முழுவதும் பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபெலோஷிப்கான எலிஜிபிலிட்டி, அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே தெளிவாக பார்த்துடலாம். எலிஜிபிலிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா வயது வந்து குறைந்தபட்சம் 21, அதிகபட்சம் 32 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இந்த ஒரு ஃபெலோஷிப் ப்ரோக்ராம்க்கு எலிஜிபிள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி, ஓகேங்களா? எனி டிகிரி, எனி டிசிப்ளினில் முடிச்சிருக்கக்கூடிய ஃப்ரெஷர் ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா
அது வந்து அக்டோபர் மாதம் 1ஆம் தேதிக்குள்ள நீங்கள் டிகிரியை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படி பார்க்கும்போது இப்போ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், எலிஜிபிள் தான். அண்ட் இந்த ஒரு ஃபெலோஷிப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 1 or 3 months ஆகுது உங்களுக்கு டைம் ஆகும் நீங்கள் இந்த ஃபெலோஷிப்பில் ஜாயின் பண்ணி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது, நான் அது உங்களுக்கு வீடியோட எண்டில் ஷோ பண்ணுறேன். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணணும். ஓகேவா, ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன் அசஸ்மெண்ட் வைப்பாங்க. ஆன்லைனில் ஒரு டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட்டை நீங்கள் கிராக் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஸ்டேஜ் 2 வந்து பர்சனல் இன்டர்வியூ வைப்பாங்க. அந்த பர்சனல் இன்டர்வியூவில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஃபைனலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் மூலமாக இல்லைனா எஸ்எம்எஸ் மூலமாக உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் லெட்டர் வந்துடும். அதை பார்த்துட்டு நீங்கள் இந்த ஃபெலோஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கான சேலரி வந்து எப்படி ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதாவது ஃபெலோஷிப் சப்போர்ட் வந்து உங்களுக்கு எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா இதில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மந்த்லி வந்து 15,000 ரூபாய் ஸ்டைஃபண்ட் கிடைக்குது. ஒரு 13 மாதம் நீங்கள் இந்த ஃபெலோஷிப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். அதற்கான சேலரி அதாவது ஸ்டைஃபண்ட் வந்து ஒரு 15,000 ரூபாய். அண்ட் உங்களுக்கான டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்ஸ் அதை மேனேஜ் பண்ணுறதுக்காக மந்த்லி ஒரு 1000 ரூபாய் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸாக கொடுக்குறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக நீங்கள் ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பென்ஸ் உங்களுக்கு இருக்குதுன்னா அதை மேனேஜ் பண்ணுறதுக்காக ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ மொத்தமாக 15 1000 நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னா மந்த்லி நீங்கள் ஒரு 17,000 ரூபாய் இந்த ஒரு ஃபெலோஷிப் மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அது மட்டும் இல்லைங்க, 13 மாதம் இந்த ஃபெலோஷிப்பை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்னா உங்களுக்கு 70,000 ரூபாய் போனஸ் ஆல்சோ கொடுக்குறாங்க. ஸோ இது மூலமாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும், நிறைய புது புது அனுபவங்கள் கிடைக்கும். ஸோ உங்களுடைய லைஃப்பை அடுத்த கட்டத்தில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த ஃபெலோஷிப் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதர் சப்போர்ட் ஆல்சோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணி நிறைய சப்போர்ட் உங்களுக்கு இந்த ஃபெலோஷிப் மூலமாக கிடைக்குது. ஓகே, இந்த ஃபெலோஷிப்னா என்ன, இந்த திட்டத்தின் மூலமாக உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். அதாவது இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 மாநிலங்கள் வாரியாக 250க்கும் அதிகமான கிராமங்களில் நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அடையாத கிராமங்கள் இருக்கும். அந்தந்த கிராமங்களில் அவங்களுக்கு தேவையான சப்போர்ட்டை நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது அந்த வில்லேஜை வந்து நீங்கள் மேம்படுத்துறது லைக் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து உங்களை டேரெக்டாக இன்வால்வ் பண்ணுவாங்க. உங்களுக்கு நிறைய ட்ரைனிங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு தான் ஒரு கிராமத்தில் வந்து 2 பேர் விதம் வந்து இந்த ஒரு ஃபெலோஷிப் மூலமாக உங்களுக்கான இந்த ஃபெலோஷிப் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ நம்ம தமிழகத்தில் 38 மாவட்டங்கள் வழியாக நிறைய கிராமங்கள் இருக்குது. ஒரு கிராமங்களில் 2 பேர் விதம் நீங்கள் வந்து இந்த ஃபெலோஷிப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபெலோஷிப் மூலமாக கிராமங்களை மேம்படுத்துறது, அவங்களுக்கு தேவையான சப்போர்ட்டை ப்ரொவைட் பண்ணுறது, அவங்களுக்கு வந்து படிப்பு சொல்லிக் கொடுக்குறது, அண்ட் அதே மாதிரி வில்லேஜில் வந்து நிறையவே டெவலப் ஆகாமல் இருக்கும். ஸோ அதை பற்றிலாம் நீங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்குறது லைக் இந்த மாதிரி தான் உங்களுடைய இந்த ஒர்க் நேச்சர் ஆல்சோ இருக்கும். சரிங்களா? ஸோ இது மூலமாக நீங்கள் நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கலாம். ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு 13 மாதம் ஒரு ஃபெலோஷிப்பில் நீங்கள் இறங்கி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரீசனபிளாக ஒரு சேலரியும் கிடைக்குது. நீங்கள் ஃபெலோஷிப் கம்ப்ளீட் பண்ணுற டைமில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 70,000 ரூபாய் போனஸும் கொடுக்குறாங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து லிங்க் தரேன். அந்த லிங்கை டச் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நம்மளுடைய tnjobzone.com வெப்சைட் பேஜ் போகும். பேஜ் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு பேஜ் எண்டில் நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க், அதாவது இந்த வெப்சைட் வரக்கூடிய லிங்க் நோட்டிஃபிகேஷன் லிங்காக கொடுத்துருப்பேன். இந்த வெப்சைட் வரக்கூடிய லிங்க் அப்ளை லிங்காக கொடுத்துருப்பேன். இதில் நீங்கள் கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் பற்றின அபவுட் கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் வந்து ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர் இருக்கும், பார்ட்னர்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கம்ப்ளீட்டாக இதையும் செக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல அப்ளைனான ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சிம்பிளாக ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியும், ஜெண்டர் என்ன, அண்ட் தென் வந்து சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ், இதை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையுமே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு 7 ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அசஸ்மெண்ட் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி இன்டர்வியூ இருக்கும். ஒரு 1 or 3 monthsக்குள்ளே உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகி அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஃபெலோஷிப்பில் ஜாயின் பண்ணி ஒர்க்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு பக்காவாக ட்ரெயின் பண்ணிட்டு தான் இந்த ஒரு ஃபெலோஷிப்பில் நீங்கள் ஒர்க்கை வந்து எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். இனிஷியலாக ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி ஃபெலோஷிப்பில் ஜாயின் பண்ணி இதில் நிறைய நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, விருப்பம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.